அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி அம்மன் கோவில்களில் எந்த நிலையிலும் கட்டாயம் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அம்மன் சன்னதியை எப்போதும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 1, 3, 5 என்ற எண்ணிக்கையில் மட்டுமே வலம் வர வேண்டும். இரட்டைப்படை எண்ணிக்கையில் வலம் வரக்கூடாது. அம்மனுக்கு நெய், பால் அல்லது எண்ணெய் அபிஷேகம் நடக்கும்போது திரையை மூடினால் அதை விலக்கி பார்க்க முயற்சி செய்யக்கூடாது என்பது பெரிய ஒரு தவறாகவே பார்க்கப்படுகிறது. அம்மன் கோயிலில் தரப்படும் குங்கும பிரசாதத்தை இடது கையால் வாங்கக்கூடாது. வலது கையால் வாங்கி மோதிர விரலில் மட்டுமே நெற்றியில் வைக்க வேண்டும். சுவற்றுக்கோ தூண்களுக்கோ குங்குமத்தை அப்புதல் பெரிய தவறாகும். அம்மன் சன்னதிக்கு நேர் எதிரே அமர்ந்து தியானம் செய்யவோ அல்லது வழிபடவோ கூடாது. சன்னதி பக்கவாட்டில் அமர வேண்டும். அரைகுறை ஆடைகள், கவர்ச்சியான உடைகள் அணிந்து கொண்டு இந்த ஆடி மாதத்தில் கோவிலுக்கு செல்லக்கூடாது. பாரம்பரிய உடைகளை மட்டுமே அணிந்து செல்வது சிறந்ததாகும். பெண்கள் தலைமுடியை விரிகோலம் போட்டுக்கொண்டு தலைமுடியை அவிழ்த்து போட்டுக்கொண்டு அம்மன் சன்னதிக்கு எதிரே செல்லக்கூடாது. ஆடி மாதத்தில் அம்மனானவள் மகிழ்ச்சியுடனும் உக்கிரமாகவும் இருப்பார்கள். இந்த நேரங்களில் அம்மன் முன் இவ்வாறு தோன்றுவது உங்களுக்கு அமங்கலத்தை உண்டாகும். வீட்டில் தீட்டு, இறப்பு அல்லது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் இருந்தால் அந்த நாட்களில் அம்மன் கோவில்களுக்கு செல்வதை தவிர்த்து விட வேண்டும். கோவில் பிரகாரத்தில் அமர்ந்து உலக கதைகள், வதந்திகள் அல்லது அடுத்தவர்கள் பற்றி புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். சிறுவர்கள் எதை வேண்டுமானால், அதாவது மாமிச உணவுகள், தேவையில்லாத போதை பழக்கங்கள், இந்த மாதிரியான அந்த தவறுகளில் ஈடுபட்டுவிட்டு கண்டிப்பாக அந்த ஆலயத்தின் கோவிலுக்கு வந்து உட்கார்ந்து எதையும் பேசிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. முக்கியமாக அனைவரும் அமைதியுடனும் சுத்தபத்தமாகவும் ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். கோவிலின் எல்லைக்குள் அல்லது பிரகாரத்தை சுற்றி காணொளிகளுடன் செருப்பு அணிந்து கொண்டு நுழையக்கூடாது. கருவறை மற்றும் அம்மன் சிலையை புகைப்படம் அல்லது வீடியோ எடுக்கக்கூடாது. முக்கியமாக நீங்கள் எந்தெந்த குறிப்பு அம்மன் கோவிலுக்கு செல்வதாக இருந்தாலும் சமயபுரம், மாங்காடு, மதுரை மீனாட்சி, சேலம் கோட்டை வாசல் செல்ல திட்டமிட்டீர்கள் என்று கூறினால் அங்குள்ள சிறப்பு விதிகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் என்றால் உங்களுக்கு கூற முடியும். முக்கியமாக அதனை மனதில் நினைத்து கொண்டு தேவையில்லாத நேரத்தில் அம்மனை நினைத்து வழிபடு செல்லலாம் என குளிக்காமல் கூட செல்வது தவறாகும். பிறப்பு இறப்பு தீட்டுகளுடன் கோவிலுக்கு செல்லக்கூடாது. வெறும் கையுடன் கோவிலுக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. ஏதேனும் பூஜை பொருட்கள், எலுமிச்சம், ஊதுபத்தி, கற்பூரம் இந்த மாதிரியான அம்மனுக்கு உகந்த மஞ்சள் மற்றும் சிகப்பு ஏதேனும் வாங்கி கொண்டு அம்மனுக்கு சாற்றுமாறு செல்ல வேண்டும். குறைந்தபட்சம் பூக்களையாவது கொண்டு செல்ல வேண்டும். குளிக்காமல் கோவிலுக்கு செல்லவே கூடாது. ஆடி மாதங்களில் இவ்வாறு சென்றீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு போய்விடும். சோம்பல் முறித்தல், தலை சிக்கெடுத்தல், தலை விரித்து போட்டுக்கொண்டு செல்லுதல் நிச்சயம் இந்த மாதத்தில் கூடாது. கோவில் அருகில் சென்றதும் கோபுரத்தின் அருகே நின்று ஆண்கள் அனைவரும் 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட வேண்டும். தேவையில்லாமல் தேவையில்லாத பெண்களை பற்றி, தேவையில்லாதவர்களை பற்றி கோவில்களில் உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்காக பேசுவது அனைத்தும் தவறான செயலாகும். இதனால் அம்மனுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டும். பெண்கள் தங்கள் 2 கைகளையும் நெஞ்சோடு வைத்து கும்பிட்டாலேயே போதுமானது. கைலி, தலையில் தொப்பி, முண்டாசு அணிந்து கொண்டு செல்லக்கூடாது. கவர்ச்சியான ஆடை, ஈரத்துணி, ஓராடை கோவிலுக்குள் இவ்வாறு செல்லக்கூடாது. அரைகுறை ஆடைகளுடன் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது. பசுமடம் உள்ள கோவிலுக்கு செல்லும்போது வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொண்டு செல்வது சிறப்பு. முக்கியமாக ஆடி மாதம் கோவிலுக்குள் இருக்கும் பொழுது 10 தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. 11 முக்கியமாக நமது வேண்டுதல்களை நினைத்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். முக்கியமாக எந்த கோவிலாக இருந்தாலும் 3, 5, 7 என்ற எண்ணிக்கையில் வலம் வருவது சிறப்பம்சத்தை கொடுக்குமாகும்.
கோவிலில் உள்ள மற்ற சன்னதிகளில் காட்டிலும் கொடி மரத்தின் அருகில் மட்டுமே விழுந்து கும்பிட வேண்டும். விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாது. சன்னதியின் முன்போ மற்ற நபர்களிடமோ கைகளை தட்டி வணங்கக்கூடாது. ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்ற துதி பாடல் பாடி வழிபடுவது சிறப்பு. மந்திரங்கள் மற்றும் துதி பாடல் தெரியாதவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தின் பெயரை சொல்லி ஓம் கணபதியை போற்றி என கூறலாம். இதற்கு சான்றாக மாரியம்மனையும் இவ்வாறு வழிபடலாம். நமது கரங்கள் நமது இதயத்திற்கு அருகில் மார்பிற்கு நேராக வைத்து மந்திரங்களை சொல்லி மனதிற்குள்ளேயே வேண்டியும் தாராளமாக வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு சென்று வந்ததும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது தானம் செய்ய வேண்டும். கோவிலுக்கு வரும் பொழுது திரும்பி செல்லும் பொழுது நமது மனதில் உள்ள அனைத்து விதமான தீய எண்ணங்களையும் முழுவதுமாக அழித்து விட வேண்டும். எந்த கரைப்படிந்த எண்ணங்களுடன் நமது மனதில் இருக்கவே கூடாது. அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, சோமவாரம், பிரதோஷம், சதுர்த்தி இந்த தினங்களில் வில்வம் பறிக்கக்கூடாது. இதற்கு முதல் நாள் மாலையிலேயே பறித்து வைத்து கொள்ள வேண்டும். அஷ்டமி நவமி இந்த நாட்களிலும் இதை செய்யக்கூடாது. ஸ்தல விருட்சங்கள் இரவில் வழிபட கூடாது. முக்கியமாக கோவில் நுழையும் போது திரும்பி வரும்போதும் கோபுர தரிசனம் அவசியம். கோவிலுக்குள் நுழைந்தது முதல் வெளியே வரும் முறை நிதானமாக அவசரமின்றி கடவுளை நமக்குள் உணர்ந்து மந்திரம் கூறி வழிபாடு செய்வதென்பது சிறப்பம்சத்தை கொடுக்கும். முக்கியமாவது அம்மனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் தீ மிதித்தல் மற்றும் ஏராளமான பண்டிகைகள் நடைபெறுகின்றன. ஆடி அம்மன் கோவிலில் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த திருவிழாவிற்கு அனைத்து மக்களும் எண்ணற்ற பக்தி இருந்து தீ மிதித்தல், அக்னி கரகம் எடுத்தல், அலகு குத்துதல் போன்ற வேலைகளை செய்வார்கள். அந்த வேண்டுதல் நிறைவேறியவுடன் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவார்கள். முக்கியமாக எந்த ஒரு பக்தியும் இல்லாமல் உடனடியாக தீயில் இறங்கிவிடலாம் என்ற தீய எண்ணத்தில் செல்ல வேண்டாம். அம்மனுடைய கோபத்திற்கு ஆளாவீர்கள். தரிசனம் செய்த பின்னால் சிறிது தூரம் நடந்து பின்னர் திரும்ப வேண்டும். கோவிலுக்குள் உறங்கக்கூடாது. கோவிலில் இருந்து வீட்டிற்கு கிளம்புவதற்கு முன்பாக கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் சிறிது நேரம் மறந்துவிட்டு பிறகுதான் செல்ல வேண்டும். கோவிலை வேளமாக வலம் வருதல் கூடாது. முக்கியமாக வெற்றிலை பாக்கு போடுதல், போடுதல் அதாவது பொடி போடுதல் நிச்சயம் கூடாது. கோவிலுக்குள் முக்கியமாக பூஜை நேரத்தில் புகைப்படம் எடுக்கக்கூடாது. கோவிலின் உள்ளே செல்போன் பேசுதல் கட்டாயம் கூடாது. அணைத்து வைப்பது அனைத்தும் சிறப்பம்சம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.